அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். ஒரு நாள் சில தவளைகள் கூட்டமாக எங்கோ போய்க் கொண்டிருந்தன. திடீரென்று 2 தவளைகள் ஒரு ஆழமான குழிக்குள் விழுந்துவிட்டன. கொஞ்ச தூரம் போனதும் தான் மற்ற தவளைகளுக்கு 2 சகோதரர்கள் குறைவது தெரிந்தது. அதை பாசத்துடன் திரும்பி வந்து அந்த குழிக்குள் உற்று பார்த்தன. உள்ளேதான் 2 தவளைகளும் மேலே வருவதற்கு பிரயத்னம் செய்து கொண்டிருந்தன. ஆனால் அவை அவ்வளவு முயன்றாலும் வெளிவர முடியாத அளவுக்கு குழியின் ஆழம் இருந்தது. எனவே மற்ற தவளைகளும் ஒன்று சேர்ந்து, சும்மா முயற்சி செய்து உங்கள் சக்திகளை வீணாக்கி களைத்து சாக வேண்டாம், முயற்சி செய்யாமல் நிம்மதியாக செத்துவிடுங்கள் என்று உரக்க கத்தின. அது கேட்ட ஒரு தவளை தன் முயற்சிகளை கைவிட்டு அமைதியாக அமர்ந்து உயிர் விட்டது. ஆனால் இன்னொரு தவளையோ துள்ளி துள்ளி குதித்து முயற்சி செய்து கொண்டே இருந்தது. கடுப்பாகி போன மற்ற தவளைகள், உனக்கு அறிவில்லையா? சும்மா குதிக்காதே, கீழே அமர்ந்து அமைதியாக செத்து தொலை, உன்னால் மேலே வர முடியாது என்று உரக்க குரலில் கத்தின. ஆனால் அந்த தவளை மட்டும் மீண்டும் மீண்டும் கடுமையாக முயற்சி செய்தது. கடைசியில் ஒரு வழியாக மேலேயும் வந்துவிட்டது. ஆச்சரியப்பட்ட மற்ற தவளைகள், எப்படி இது சாத்தியமானது? உன்னால் எப்படி முடிந்தது? நாங்கள் தான் அவ்வளவு தூரம் வராதே என்று உரக்க சொன்னேமே, அப்படியும் உன்னால் எப்படி வர முடிந்தது என்று அதன் அருகில் வந்து கத்தின. எனக்கு தான் காது செவிடாயிற்றே, நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு கேட்கவில்லை. நீங்க உரக்க ஏதோ சொல்லி என் முயற்சிக்கு உற்சாகம் ஊட்டுகிறீர்கள் என்று நினைத்தேன் என்று சொன்னது. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்பது இதுதான். எப்போதும் நாம் நல்ல வார்த்தைகளே பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளே கேட்க வேண்டும். எதிர்மறையான சொற்களும் நம்மை நாமே செவிடாக்கி கொள்ள வேண்டும். அப்போதுதான் சில நேரங்களில் காது கேட்காமல் இருப்பது கூட சண்டைகளை தவிர்க்க இயலும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வாழ்க வளமுடன்.